வெல்கம் டு ஐஸ்வர்யம் அகாடமி. ஸோ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அப்ஜெக்டிவ் ஆஃப் ப்ரீஆம்பிள் அப்படின்றது தான் பார்க்குறோம். ஸோ அதில் நம்ம முன்னாடி வீடியோவில் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா சாவர்ஜினிட்டியும் அடுத்து வந்து சோசியலிசம், அதாவது இறையாண்மை மற்றும் சமதர்மத்தை பார்த்துருப்போம். ஸோ இப்போ நாம் வந்து பார்க்கக்கூடியது செகுலரிசம் அப்படின்றது வந்து பார்க்குறோம். சரிங்களா? செகுலரிசம்ன்றது என்னது? மதச்சார்பற்ற அல்லது சமய சார்பின்மை அப்படின்னு நம்ம வந்து வச்சுக்கலாம். சரிங்களா? ஓகே ரைட். ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த செகுலம் அப்படின்ற லத்தீன் மொழிச்சொல் அப்படின்ற நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா முதல்ல பயன்படுத்தியவர் யார் அப்படின்னா சார்ஜ் ஜேக்கப் ஹாலியோக் அப்படின்றவர் பயன்படுத்தியிருக்காரு. யார்? ஜார்ஜ் ஜேக்கப் ஹாலியோக் அப்படின்றவர் தான் இந்த சோசியலிசம் செகுலரிசம் அப்படின்றத நம்ம வந்து பார்த்திங்கன்னா செகுலம்ன்ற லத்தீன் மொழிச்சொல் தான் அது. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜார்ஜ் ஜேக்கப் ஹாலியோக் அப்படின்றவர் தான் அந்த வேர்டை முதல்ல பயன்படுத்தியிருக்காரு. மதசார்பற்ற சமய சார்பின்மை அப்படின்னா என்ன அர்த்தம்? சமய சார்பற்ற அப்படின்னா நம்ம இந்தியாவே ஒரு மதசார்பற்ற நாடு தான் இல்லையா? எந்த மதத்தையும் சார்ந்த நாடு அல்ல. அப்போ மதத்தை சார்ந்த நாடுகள் இருக்கிறதா அப்படின்னு கேட்டுட்டீங்கன்னா ஆமாம், மதத்தை சார்ந்த நாடுகள் இருக்கிறது. ஸோ இப்போ பாகிஸ்தான் எடுத்துக்கிறோம், பங்களாதேஷ் எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ இதெல்லாமே மதத்தை சார்ந்த நாடுகள். இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடு. இந்தியாவில் 70% மேலே யார் இருக்காங்க அப்படின்னா மெஜாரிட்டி த ஹிந்து பீப்புள் இருக்காங்க. அடுத்து மைனாரிட்டிஸ் அப்படின்னு யார் இருக்காங்க? நமக்கு வந்து கிறிஸ்டின்ஸ், அடுத்து முஸ்லீம்ஸ், சீக்கியர்ஸ், ஸோ ஆங்கிலோ இண்டியன்ஸ், இவங்க எல்லாமே நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜெராஸ்டியர்கள், நமக்கு வந்து சிறுபான்மையினர் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். சரிங்களா? ஸோ அப்போ இந்தியா வந்து ஒரு மதசார்பற்ற நாடு. ஓகே ரைட். நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 1888 நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 4வது ஐஎன்சி மாநாடு நடந்திருக்கும். ஸோ 85 முதல் ஐஎன்சி மாநாடு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பம்பாயில் கோகுல்தாஸ் தேஜ் சமஸ்கிருத கல்லூரியில் டிசம்பர் 28 உமேஷ் சந்திர பானர்ஜி தலைமையிலும், 86 கல்கத்தாவில் தாதாபாய் நவ்ரோஜியினுடைய தலைமையில் கல்கத்தாவில் நடந்திருக்கும். 87 சென்னையில் பக்ருதீன் தியோப்ஜின் தலைமையில் நமக்கு வந்து 1000 லைட்ஸ், அதாவது வந்து 1000 விளக்கு பகுதியில் மக்கீஸ் கார்டெல்லாம் நடந்திருக்கும். இப்போ நாம் வந்து பார்க்குறது 4th ஐஎன்சி மாநாடு முதல் வெளிநாட்டு தலைவராக ஜார்ஜியூல் தலைமையில் அலகாபாத்தில் நடந்திருக்கும். இப்போ எதுக்கு சார் இந்த ஐஎன்சி மாநாட்டை நம்ம இங்கே பார்க்குறோம் அப்படின்னா இந்த ஐஎன்சி மாநாட்டில் தான், அதாவது அலகாபாத்தில் நடந்த ஜார்ஜியூல் தலைமையில் நடந்த 4வது ஐஎன்சி மாநாட்டில் 1888 இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா த நேஷனலிசம் ஃபார் த செகுலரிசம், அதாவது மதச்சார்பின்மை கலந்த தேசியத்தை பற்றி பேசப்பட்டிருக்கிறது. மதச்சார்பின்மை கலந்த தேசியம் பாருங்கள். நமக்கு அக்பர் கூட அப்படி தாங்க இல்லையா? ஸோ அக்பர் கூட வந்து பார்த்திங்கன்னா அவரவர்கள் விரும்பும் மதத்தை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஹிபாதத் கானா ஆனால் தொழுகை இல்லம் தீன் இலாகி 1582. ஸோ அப்போ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இஸ்லாமியர், ஆனால் தன்னுடைய அரசபையில் இந்துக்களை வந்து உயர்ந்த பதவியில் அமைக்கிறார். யார்? அக்பர் அவர்கள். ராஜா தோடர்மால் இல்லையா, ராஜா பகவன் தாஸ் எல்லாம் வந்து நம்ம ஹிஸ்ட்ரியில் படிச்சிருப்போம் இல்லையா? ஓகே ரைட். அப்போ அந்த 88 நடந்த மாநாட்டில் தான் மதச்சார்பின்மை கலந்த தேசியத்தை அவர் என்ன பண்ணுறாரு? வலியுறுத்தப்படுகிறது. ஸோ அதான் நம்ம வந்து பார்க்கலாம், மதச்சார்பின்மை கலந்த தேசியம். ஸோ அடுத்து மதச்சார்பின்மையை பிரபலப்படுத்திய புரட்சி அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 1785 இந்த பிரெஞ்சு ரிவால்ட். மதச்சார்பின்மையை பிரபலப்படுத்திய புரட்சி எது அப்படின்னா பிரெஞ்சு புரட்சி. அப்போ 1789. பிறகு 1791 தான் தன்னை குடியரசு நாடாக பிரான்ஸ் அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிறாங்க. 1791 இதே பிரெஞ்சு புரட்சியில் தான் நம்ம வந்து லிபர்ட்டி, சோசியலிட்டி அண்டு பிரிட்டனிட்டி என்று சொல்லக்கூடிய சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் அப்படின்றது இங்கே பிரெஞ்சில் தான் நம்ம எடுத்திருப்போம். அதே போல் நமக்கு வந்து மகாராஜா ரஞ்சித் சிங் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மதசார்பின்மை அப்படின்றத மையப்படுத்தியே வெற்றி பெற்றதாக சொல்லப்படுகிறது. சரிங்களா? சரி, ஓகே ரைட். ஸோ அடுத்ததாக நம்ம வந்து இதுதான் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா மதச்சார்பின்மை, தட் இஸ் த செகுலரிசம். ஸோ அடுத்தது அதனை தொடர்ச்சியாக நம்ம வந்து பார்க்கக்கூடியது இப்போ இது வரைக்கும் 3 S பார்த்தாச்சு. சாவர்ஜினிட்டி, அடுத்தது சோசியலிசம், அப்புறம் செகுலரிசம், அதாவது இறைமைன்னு சொல்லலாம், அப்புறம் சமதர்மம். ஸோ அடுத்து நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சமய சார்பின்மை அல்லது மதச்சார்பின்மை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதனை தொடர்ந்து நம்ம அடுத்து என்ன பார்க்குறோம்? டெமோக்ரஸி அப்படின்ற நம்ம வந்து பார்க்க போகிறோம். அப்போ டெமோக்ரஸி அப்படின்னா மக்களாட்சி. இதுதான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ நேரம் நம்ம வந்து பார்த்தது இல்லாமல் லத்தீன் வேர்ல்டு வந்து பார்த்துருப்போம். சூப்ரான்ஸ், செகுலம் அப்படின்னு லத்தீன் வேர்ல்டுலேருந்து பார்த்தோம். ஸோ இங்கே நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கிரேக்க வேர்டு. அப்போ டெமாஸ் அப்படின்னா மக்கள்,
கிரெட்டியா அல்லது கிரேட்டஸ் அப்படின்னா அது வந்து நமக்கு வந்து ஆட்சி அல்லது அதிகாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டெமாஸ் அப்படின்னா அது மக்கள், ஸோ வந்து கிரேட்டஸ் அப்படின்னா ஆட்சி அல்லது அதிகாரம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? ஓகே ரைட். ஸோ அப்போ நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டெமோக்ரஸி அப்படின்ற வேர்டை முதல்ல சொன்னவர் யாருன்னு பார்த்திங்க அப்படின்னா 2500 ஆண்டுகளுக்கு முன்னாடி நமக்கு முதலாக சொன்னவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹெரோடட்டஸ் அப்படின்றவர் தான் சொல்கிறார். சரிங்களா? இந்த மக்களாட்சி அப்படின்ற வார்த்தையை 2500 ஆண்டுகளுக்கு முன்னாடி முதல்ல சொன்னவர் யார்? ஹெரோடோட்டஸ் அவர் தான் சொல்கிறார். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா இது கிரேக்க வேர்ட்லேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு நம்ம வந்து சொன்னோம். இந்த மக்களாட்சி அப்படின்ற வேர்டை முதல்ல சொன்னவர் யாருன்னு பார்த்தோம். ஸோ அடுத்தது இதனுடைய மேற்கோள் ஸ்டேட்மெண்ட் யாரெல்லாம் சொல்லியிருக்காங்க. மக்களாட்சி என்பது பலருடைய அரசாங்கம் என சொன்னவர் யாருன்னா அரிஸ்டாட்டில். யார் சொல்லியிருக்கா? அரிஸ்டாட்டில். மக்களாட்சி என்பது பலருடைய அரசாங்கம் என சொன்னவர் அரிஸ்டாட்டில். ஜனநாயகம் என்பது ஒரு அரசாங்க முறை, இதில் அனைத்து மக்களும் பங்கேற்கலாம் அப்படின்னு சொன்னவர் பேராசிரியர் சீலே. அவர் தான் சொல்கிறார் ஜனநாயகம் என்பது ஒரு அரசாங்க முறை, இதில் அனைத்து மக்களுமே பங்கேற்கலாம் அப்படின்னு சொல்கிறார். ஸோ மக்களாட்சியினுடைய தூணாக விளங்குவது எதுன்னு கேட்டிங்கன்னா தேர்தல் தான், இல்லையா? ஸோ அப்போ நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சார் மன்னராட்சினா என்ன, மக்களாட்சினா என்ன? மன்னராட்சி என்பது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கிங்டம் சிஸ்டம், மன்னராட்சி முறை அப்படின்னு கிங்டம் சிஸ்டம். ஸோ அப்போ அரசன் இருக்காரு, அரசனுக்கு அப்புறம் அவங்க மூத்த பையன் இல்லையா, அவன் வந்து பார்த்திங்க அப்படின்னா வரான், அதுக்கப்புறம் அவனுடைய பையன் வரான், இதுதான் மன்னராட்சி. ஆனால் இப்போ இருக்கிறது மக்களாட்சின்னு என்ன சார்? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவர் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரதமராகவோ அல்லது முதல்வராகவோ வருகிறோம் என்றால் இதுதான் வந்து அதை தான் சொல்கிறாங்க ஜனநாயகம் என்பது ஒரு அரசாங்க முறை, அதில் அனைத்து மக்களும் பங்கேற்கலாம் என சொன்னவர் பேராசிரியர் சீலே. சரிங்களா? ஸோ மக்களாட்சி என்பது சமதர்மத்திற்கான வழி அல்லது பாதை அப்படின்னு சொன்னவர் காரல் மார்க்ஸ். முன்னாடி தான் த ஃபாதர் ஆஃப் சோசியலிசம் எக்கனாமிக்கினுடைய ஃபாதர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரல் மார்க்ஸ் அப்படின்னு சொன்னோம். அப்போ மக்களாட்சி என்பது ஒரு சமதர்மத்திற்கான வழி அல்லது பாதை அப்படின்னு சொன்னவர் யார்? காரல் மார்க்ஸ். சரிங்களா? ஸோ அடுத்து மக்களாட்சி என்பது மக்களுக்காக மக்களே நடத்தும் ஆட்சி அப்படின்னு சொன்னவர் யார்? த எக்ஸ் பிரசிடென்ட் ஆஃப் இன் யூஎஸ்ஏ த ஆபிரகாம் லிங்கன் அவர்கள் சொல்லுவார் மக்களாட்சி என்பது மக்களுக்காக மக்களை நடத்தும் ஆட்சி அப்படின்னு சொன்னவர் யார்? ஆபிரகாம் லிங்கன். சரி, ஓகே ரைட். இந்த மக்களாட்சியினுடைய பிறப்பிடம் அப்படின்னு என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா கிரேக்கம் தான். ஸோ அங்கே தான் முதல்ல அந்த மக்களாட்சியினுடைய பிறப்பிடமே நமக்கு வந்து அங்கே தான் இருந்ததாக சொல்லப்படுகிறது. சரி, ஓகே. நமக்கு வந்து இந்த வேர்ல்டு டெமோக்ரஸி டே ஆர் இன்டர்நேஷ்னல் வந்து பார்த்திங்கன்னா டெமோக்ரஸி டே சர்வதேச மக்களாட்சி தினம் என்பது 2007 செப்டம்பர் 15 நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்லியிருப்பாங்க. ஸோ நமக்கு வந்து இந்த செப்டம்பர் 15 அப்படின்றது தான் நமக்கு யாருடைய பிறந்த தினம்? ஆமாம், நமக்கு வந்து கலைஞருடைய மகளிர் உரிமை தொகையாகட்டும், அதே போல் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் என்று சொல்லக்கூடிய காலை உணவு திட்டம் 2022 செப்டம்பர் 15 அப்போ பேரறிஞர் அண்ணாவுடைய பிறந்த தினத்தில் தான் தொடங்கப்பட்டது. கலைஞருடைய மகளிர் உரிமை தொகையும் அதே தினத்தில் தான் தொடங்கப்பட்டது. டெலிவிஷன் ஃபார் ஆல் கலைஞர் பீரியடில் 2007 இதே அண்ணா பிறந்த தினம் அப்போ தான் தொடங்கப்பட்டது. இதே அண்ணா பிறந்த நாளில் தான் நமக்கு வந்து 2010 சென்னை ஓட்டூர்புரம் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆசியாவில் மிகப்பெரிய 2வது லைப்ரரி நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னது? ஆமாம். ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா அறிஞர் அண்ணா நூற்றாண்டு நூலகம் அப்படின்றது 8 ஃப்ளோரில் வந்து 8 ஏக்கரில் 8 ஃப்ளோரில் ஆரம்பிச்சிருப்பாங்க. சரி, ஓகே ரைட். சரிங்க. ஸோ அப்போ நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்போ இந்த மக்களாட்சி அப்படின்றோட பிறப்பிடமே இங்கே தான் கிரேக்கம். சரி, ஓகே. இந்த மக்களாட்சி நம்ம 2ஆக பிரிக்கலாம். ஒன்று நேரடி மக்களாட்சி, இன்னொன்று மறைமுக மக்களாட்சி அப்படின்னு 2ஆக பிரிக்கலாம். சரிங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று தெரியும், இது டைரக்ட் டெமோக்ரஸி, இது இன்டைரக்ட் டெமோக்ரஸி, மறைமுக மக்களாட்சி. சரி, ஓகே ரைட். அப்படின்னு என்னங்க நேரடி மக்களாட்சின்னு என்ன, மறைமுக மக்களாட்சின்னு என்ன? இந்த மறைமுக மக்களாட்சிக்கு இன்னொரு பெயர் உண்டு, ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸின்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு பேர் என்னது? ஆமாம், இது டைரக்ட் டெமோக்ரஸி, ஸோ இது நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்டைரக்ட் டெமோக்ரஸி. இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, ரெப்ரசன்டேட்டிவ். ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி அப்படின்னா பிரதிநிதித்துவ மக்களாட்சி. அப்போ மறைமுக மக்களாட்சிக்கு இன்னொரு பேர் தான் பிரதிநிதித்துவ மக்களாட்சி. சரி, ஓகே. இதை 2ஆக பிரிக்கலாம்.
ஒன்று நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிபர் மக்களாட்சி அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். சரிங்களா? இந்த நேரடி மக்களாட்சின்னு என்ன, மறைமுக மக்களாட்சின்னு என்ன? சார் நேரடி மக்களாட்சி அப்படின்றது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, இது நம்ம ஆன்ஷியன் இந்தியாவிலும் இருந்துச்சு, தற்போதும் இந்தியாவில் இருக்குது. இதுனா கிராம சபையில் மட்டும்தான் இருக்குது. அப்போ நேரடி மக்களாட்சி என்பது தற்போது ஃபாலோ பண்ணக்கூடிய நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாந்து நாட்டில் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. எங்கே நேரடி மக்களாட்சி முறை எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா சுவிட்சர்லாந்து. ஆனால் இதுக்கு ஒரு கண்டிஷன்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா குறைவான மக்கள் தொகை கொண்ட நாடாக இருக்க வேண்டும். ஆனால் நம்ம இந்தியா வந்து பார்த்திங்கன்னா உலகிலேயே த லார்ஜஸ்ட் பாப்புலேஷன் எது? இந்தியா தான். செகண்டு தான் யார்? சீனா. அப்போ குறைவான மக்கள் தொகை கொண்ட நாடான சுவிட்சர்லாந்தில் இதை ஃபாலோ பண்ணுறாங்க. திரும்ப அழைத்துக் கொள்ளும் முறை தாங்க நேரடி மக்களாட்சி முறை. அப்படின்னு என்ன சார்ன்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ நம்ம பிரைம் மினிஸ்டர் இருக்கட்டும், சிஎம் சரி, நம்ம ஓட் போட்டு 5 வருஷம் அப்படின்ற நம்ம கான்ஸ்டியூஷனில் சொல்லப்பட்டிருக்கிறது பதவி காலம். அப்போ அதற்கு முன்னாடி அவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொண்டு வரப்படக்கூடிய திட்டங்கள் சட்டங்கள் நமக்கு வந்து பிடிக்கல அப்படின்னா அவர் பதவியிலேருந்து தூக்க முடியாது. ஆனால் சுவிட்சர்லாந்து நாட்டில் அந்த திரும்ப அழைத்து கொள்ளும் முறை, கம்பேக் டு த சிஸ்டம் அப்படின்றது என்ன அப்படின்னா திரும்ப அழைத்து கொள்ளக்கூடிய முறை அப்படின்னு என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, அவர் வந்து நமக்கு நல்லது செய்கிறார், மக்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த பதவியில் அவர் இருக்கலாம், பிடிக்கலாம் தூக்கி எஞ்சிடுவாங்க. இதுதான் திரும்ப அழைத்து கொள்ளும் முறை. தட் இஸ் அ டைரக்ட் டெமோக்ரஸி இதுதான் அப்படின்றது. சரிங்களா? ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தற்போதும் இருக்குங்க. ஆன்ஷியன் பீரியடில் இருந்துச்சு, ஆன்ஷியன் இந்தியாவில் இருந்தது. இது ஆன்ஷியன் இந்தியாவில் இருந்துச்சு, தற்போது இருக்குது. எங்கே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிராம சபாவில் ஃபாலோ பண்ணுறாங்க. கிராம சபாவில் இதை ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கிராம சபான்றது வருடத்திற்கு 6 முறை இல்லையா? எப்பப்போ சார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ நமக்கு வந்து தெரியும் ஜனவரி 26 இல்லையா? ஸோ அடுத்து நமக்கு எங்கே சார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா மார்ச் 22 அப்படின்றது. அடுத்தது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மே 1. ஸோ அடுத்து 4th ஒன்று நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆகஸ்ட் 15. ஸோ அடுத்து 5th ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா அக்டோபர் 2. அப்புறம் 6th ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் 1. ஸோ இந்த 6லேயும் தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கிராம சபா அப்படின்றது வந்து கூடுது, வருடத்திற்கு 6 முறை. ஸோ ஜனவரி 26 நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிபப்ளிக் டே, மார்ச் 22 வாட்டர் டே, வேர்ல்டு வாட்டர் டே அப்படின்னு சொல்லுவாங்க, உலக நீர் தினம். மே 1ன்றது லேபர் டே, ஆகஸ்ட் 15 இண்டிபெண்டன்ஸ் டே. ஸோ அக்டோபர் 2ன்றது காந்தி ஜெயந்தி, நவம்பர் 1ன்றது நம்ம ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன், அதன் அடிப்படையில் 1956 கொண்டு வந்திருப்பாங்க இல்லையா? ஸோ அப்போ நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதன் அடிப்படையில் கிராம சபா. அதே போல் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா முனிசிபாலிட்டிலையும் நம்ம வருடத்திற்கு 4 முறை முனிசிபாலிட்டி. ஸோ இது எப்போ தொடங்கினாங்கன்னா 2022 நவம்பர் 1 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இது 4 டைம்ஸ் வந்து பண்ணுறாங்க, 4 டைம்ஸ். ஸோ அப்போ அது என்ன இன்னைக்கு சார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ நகராட்சி பகுதிகளில், எங்கே நகராட்சி பகுதியில், அதான் நகரசபை பேர் நகரசபை கூட்டம், அங்கே எப்படியே கிராம சபை அதுபோல் நகரசபை கூட்டம் 2022 நவம்பர் 1 தற்போதைய முதல்வர் அவர்கள் தொடங்கினாங்க. ஸோ ஒன்று நமக்கு வந்து ஜனவரி 25 இல்லையா? ஸோ 2வது நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏப்ரல் 14, 3வது செப்டம்பர் 15, ஸோ 4வது டிசம்பர் 10. ஸோ இந்த 4 டேட்டில் தான் நமக்கு என்ன பண்ணுறாங்க. ஆமாம். ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா நகரசபை கூட்டம், அங்கே எப்படி கிராம சபை வருடத்திற்கு 6 முறை கூட்டப்படுகிறதோ அதுபோல் இங்கே நகரசபை அப்படின்றது நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வருடத்திற்கு 4 முறை கூட்டப்படுகிறது. ஸோ அப்போ ஜனவரி 25ன்றது நேஷனல் வாட்டர்ஸ் டே, ஏப்ரல் 14ன்றது டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள், இந்த அம்பேத்கருடைய பிறந்தநாள் தான் நமக்கு வந்து ஈக்குவலிட்டி டே அப்படின்னு தற்போதைய திராவிட மாடல் அறிவிச்சாங்க, ஈக்குவலிட்டி டே. செப்டம்பர் 15ன்றது அறிஞர் அண்ணாவுடைய பிறந்தநாள், டிசம்பர் 10ன்றது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹியூமன் ரைட்ஸ் டே, இன்டர்நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் டே. சரி, ஓகே, ரைட். அப்போ நேரடி மக்களாட்சின்னு என்னென்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். மறைமுக மக்களாட்சி அப்படின்ட்டு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இது அதிபர் மக்களாட்சி. அதே போல் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்போ அதிபர் மக்களாட்சிக்கும் பிரதமர் மக்களாட்சிக்கும் அப்படின்றது என்ன சார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அதிபர் மக்களாட்சி அப்படின்றது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ அமெரிக்காவுடைய அதிபர் நம்ம எடுத்துக்கலாம் எக்ஸாம்பிள். ஸோ அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அங்கே பார்லிமெண்ட்டோடைய நேம் செனட் அண்ட் காங்கிரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவர் எந்த ஹவுசஸ்க்கு ரெஸ்பான்சிபிலிட்டியோ அதுக்கு மட்டும்தான். ஆனால் நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா பார்லிமெண்ட்டில் 2 ஹவுசஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா லோக்சபா அண்ட் ராஜ்யசபா, 2 ஹவுசஸுக்குமே அண்டு பிரசிடென்ட்டு இருப்பார். சரிங்களா? அப்போ பிரசிடென்ட் அந்த 2 ஹவுசஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி டு த பிரைம் மினிஸ்டர். பட் அமெரிக்காவுடைய பிரசிடென்ட் வந்து
நாட் டு த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த செனட்டுக்கு அவர் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டியே பண்ண மாட்டார். இதுதான் பிரசிடென்ட் டெமோக்ரஸியில் இருக்கக்கூடியது. சரிங்களா? ஸோ அப்போ நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நேரடி மக்களாட்சின்னா என்ன, மறைமுக மக்களாட்சின்னா என்னன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சரிங்களா? சரி, ஓகே, மீண்டும் அடுத்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ நன்றி, வணக்கம்.